வணக்க மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 11 சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அ ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியோ ஈஸ்வரியோட குடும்பத்த காப்பாத்திர்றாரு. ரொம்ப ட்விஸ்ட்டான ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த சம்பவத்த நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டாக்டர் இருக்காங்கல்ல, அந்த டாக்டர் கூட அந்த சந்திரகலா மிரட்டுனதுனால, அந்த டாக்டர் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள சொல்றதுனால, அவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டாக்டர் டாக்டரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு 2, 3 ரவுடிங்க தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க? யார்றா நீங்க? விடுங்கடா" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுங்க சொல்றாங்க, "ஏய் என்னடி இது மாரி அன்டைம்ல வெளியில என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? டேய் இவள பிடிங்கடா" அப்படின்னு சொன்னதும், அந்த பொண்ணு ஷாக் ஆகி ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு பொண்ணு ஃபோன கையில எடுக்குறாங்க. ஆனா, அந்த ஃபோன் சரியா அவங்களால பேச முடியல. எமர்ஜென்சிக்கு ஆளு யாரையுமே கூப்பிட முடியல. இந்த ஃபோன் கீழ விழுந்துருது. அப்ப அந்த பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்டே இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. யாருமே அந்த பொண்ண காப்பாத்துறதுக்கு முன் வரவே இல்ல. அப்பதான் ஹீரோ இருக்காருல்ல, நம்ம கார்த்திக் ஹீரோ. அவரு கார கொண்டாந்து டக்குன்னு நிப்பாட்டுறாரு. அந்த பொண்ணு காருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ பின்னாடி நெறைய ஆட்கள் நிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா, கார விட்டு இறங்குறாரு. கார விட்டு இறங்கி நேரா அந்த பொண்ண பார்த்து, "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்றாங்க, "அண்ணே அண்ணே, இவங்க 4 பேரும் என்ன தொரத்திக்கிட்டு வராங்கண்ணே. இவங்க கிட்டேருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்கண்ணே" அப்படின்னு. இத கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகி, நேரா அந்த 4 பேரையும் திரும்பி பார்த்து, "என்னடா வேணும் உங்களுக்கு? யார்றா நீங்க?" அப்படின்னு சொல்ல, அந்த 4 பேரும் ஹீரோவ பார்த்து, "ஏய் வந்துட்டாருய்யா ஹீரோ, ஹீரோயின காப்பாத்துறதுக்காக. ஏய் நீ யார்றா ஃபர்ஸ்ட்டு? எங்க வழியில தேவையில்லாம குறுக்க வராம போயிரு. உனக்கு நல்லது கிடையாது" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஏய் இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுறீங்க? நடு ரோட்ல ஒரு பொண்ண தொரத்திக்கிட்டு இவ்ளோ தைரியமா பேசுறீங்க? உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. ஏன்டா இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு. அதுக்கு அவனுங்க சொல்றாங்க, "ஏய் வந்துட்டாருய்யா ஹீரோ. ஏய் இப்ப போக போறியா இல்லையாடா?" அப்படின்னு நம்ம ஹீரோ மேல கை வைக்க வராங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அந்த 4 பேரையும் செமையா அடிச்சு காலி பண்றாரு. அவங்க 4 பேருமே ஹீரோட்ட அடி வாங்க முடியாம அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்க போனதும் அந்த பொண்ணு நேரா ஹீரோவ பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, "ரொம்ப நன்றி சார். நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆகியிருப்பேனோ தெரியல. நல்ல வேளை என்னை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஏம்மா இந்த நேரத்துல என்னம்மா தனியா வர?" அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, "சார் நான் ஸ்கூட்டில தான் சார் வந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட எமர்ஜென்சியா ஒரு புக் வாங்க வந்தேன் சார். திடீர்னு என் பைக் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு, சரின்னு வண்டிய நிப்பாட்டி போட்டுட்டு நடந்து வந்தேன் சார். அப்பதான் சார் இப்படி ஆகிட்டு. ஃபோன கூட எடுத்தேன் சார். என் ஃபோனு கூட கீழ விழுந்துட்டு சார்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி வாங்க. எந்த இடத்துல ஃபோனு விழுந்துச்சு? அத எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "பரவால்ல ஹீரோயின் அந்த பொண்ணு சொல்றாங்க, "பரவால்ல சார். எனக்கு பக்கத்துல தான் சார் வீடு இருக்கு. நான் போய்க்கிறேன்." ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க. அவனுங்க மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள நான் பாதுகாப்பா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். வாங்க. அந்த ஃபோன் எடுத்துட்டு போலாம். என்ன நம்புங்க. என்ன கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நான்" அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, "அப்படியா? சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார் எடுத்துட்டு போயிட்டு, ஃபோனு கீழ விழுந்த இடத்துல ஃபோனையும் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அதாவது அந்த நர்ஸ் வீட்டுக்கு தான் போறாங்க. நேரா நர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு, அங்க கதவ தட்டுறாங்க. அப்ப அந்த அம்மா கதவ திறக்குறாங்க. ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அவர பார்த்துட்டு, "கார்த்திக் சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "மேடம், உங்க பொண்ணு ரோட்ல வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணுகிட்ட தேவையில்லாம சில பேர் வம்பிழுத்தாங்க. ஸோ நான் பார்த்துட்டேன். அதான் இவங்கள கொண்டாந்து விடுறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு. இத கேட்டதும் அந்த அம்மா ஷாக் ஆகி, நேரா அவங்க பொண்ண பார்த்து, "என்னடி ஆச்சு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன்." அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, "ஆமாம்மா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாம்மா போனேன். வர்ற வழியில பைக்கு ஸ்டாப் ஆகிட்டுமா. பைக்க நிப்பாட்டிட்டு நடந்து வந்தேம்மா. பைக்கு இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி கிடக்குமா. இது மாரி எப்படியோ இவர் வந்துட்டாரும்மா கடைசி நேரத்துல. 4 பேரு தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுக்க வந்தாங்க. இவர் மட்டும் வராம இருந்திருந்தா
என்ன ஆகிருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. இவர் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டாருமா அப்படின்னு. அப்ப அந்த நர்ஸ் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, ரொம்ப நன்றி சார். என் பொண்ணை வந்துட்டு நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க. என்ன ஆகிருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்ப அந்த டாக்டர் கேக்குறாங்க, சார் ரேவதி மேடத்துக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சா சார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல இன்னும் பழைய ஞாபகங்கள் வரல அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்ன சார், இன்னும் பழைய ஞாபகங்கள் வரல அப்படின்னு சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, இன்னும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரலதான். கூடிய சீக்கிரம் வந்துரும். நானாவும் ஃபோர்ஸ் பண்ணி பழைய ஞாபகங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனாலதான் நானும் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்க மேடம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா பழைய ஞாபகங்கள் வந்துட்டு ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க. இந்த சந்திரகலா சொன்னதுனால பொய் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா இவரை பார்த்ததுலேருந்து உங்க மரமே சரியில்லை, என்னம்மா ஆச்சு? அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. இந்த விஷயத்த ரேவதி கிட்ட உடனே சொல்லணுமே அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. இவங்க சொல்றாங்க, இது மாதிரி ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சுடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேவதிக்கு ரொம்ப பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல அந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு. அந்த பழைய ஞாபகங்களை நம்ம நார்மலா சொன்னாலே அந்த பொண்ணுக்கு ஞாபகத்துல வந்துரும். ஆனா அந்த பழைய ஞாபகங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டுல உள்ள சித்திக்காரி சொல்லிட்டா. நானும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த லேடி வந்துட்டு என்னை மிரட்டுனா, என்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு. நானும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட பழைய ஞாபகங்கள் வந்துட்டு கட்டாயப்படுத்தி ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இந்நேரம் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடும், அந்த குடும்பமும் ஒன்று சேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த குடும்பம் இன்னும் ஒன்று சேரல அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குடி. இதை கேட்டதும் அந்த பொண்ணு ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏம்மா நீங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணீங்க? ரெண்டு பேரோட ஒரு குடும்ப வாழ்க்கையவே நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க. அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஏம்மா நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணீங்க? பாவமா ரேவதி அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாண்டி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எனக்கு இப்பதாண்டி தெரியுது. நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்குடி. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்த்து வைக்கணும். ஈஸ்வரிக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணு சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. நான் போய் இப்பவே ரேவதி கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, முக்கியமா அந்த வீட்ல அந்த பொண்ணோட சித்தி ஒருத்தி இருப்பா. அவளுக்கு தெரியாம நீ போயிட்டு சொல்லு. அவளுக்கு தெரிஞ்சு போய் நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா அவ சொல்ல விட மாட்டா, சரியா? இதை கேட்டதும் அந்த பொண்ணு சொல்றாங்க, சரிம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. ரேவதி இருக்காங்களா, அவங்க வீட்டுல இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா மயில இருக்காங்களா அவங்க கிட்ட, ரேவதி இருக்காங்களா, அவங்கள பார்க்கணும், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, ரேவதி மாடியில இருக்காங்க அப்படின்னு. உடனே நம்ம அந்த பொண்ணு நேரா ரேவதியை பார்க்கறதுக்காக மாடிக்கு போறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு போறதை பார்த்துட்டு, யார் அது ரேவதியை பார்க்கறதுக்கு போறது? அவளுக்கு வேற பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பழைய ஞாபகங்கள் இல்லாத நேரத்துல அவ தேவையில்லாம யாரையாவது பார்த்தா பிரச்சனை ஆகுமே, விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்களும் இங்கேருந்து மாடிக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு நேரா ரேவதியை பார்த்து, நீங்க தானே ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, ஆமா நான் தான் ரேவதி, நீங்க யாரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொல்றாங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு விபத்து நடந்தப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களே அந்த டாக்டரோட பொண்ணு, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்கு. ரேவதி சொல்றாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் நிறைய மறந்து போச்சுங்க. உங்களுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த கல்யாண வாழ்க்கையவே நீங்க மறந்துட்டீங்க. கடைசி 3 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். உங்களுக்கு கடைசியா பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு.
அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லாமா உங்க வீட்டில் உள்ளவங்க மறைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் எங்க அம்மா வந்துட்டு ஏன் மறைச்சாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் அந்த சந்திரா இருக்காங்கல்ல உங்களோட சித்தி, அவங்க தான் டாக்டர் கிட்ட பழைய ஞாபகங்கள் எதுவுமே ரேவதிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவளுக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சரி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆனது உண்மை. கடைசி 3 வருஷத்துல நடந்த எல்லா விஷயமும் மறந்து போயிருக்கு உங்களுக்கு. அந்த 3 வருஷத்துலதான் பாட்டி குடும்பத்துல உள்ள கார்த்தியை நீங்க கல்யாணம் பண்ணீங்க. உங்க அம்மாவுக்கு வந்துட்டு கார்த்தியை பிடிக்காது. அதனாலதான் உங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆகா, ரேவதிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? ரேவதிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாதே. சரி, போயிட்டு சூழ்நிலையை சமாளிச்சு பார்ப்போம் அப்படின்னு ஈஸ்வரி நேரா மாடிக்கு வராங்க. மாடிக்கு வந்து நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்னாச்சு, என்ன யோசனையில இருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நீ எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? உங்க அம்மா என்னைக்குமே உனக்கு எந்த வகையிலையுமே துரோகம் பண்ண மாட்டா. எப்பவுமே உனக்கு நல்லதுதான் பண்ணுவா. நீ தேவையில்லாம அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் நம்பாத அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இவங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரியால எதுவுமே சொல்ல முடியல. அப்ப அந்த பொண்ணு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன நினைச்சீங்க, இது மாதிரி ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை சொல்றதுனால அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ரேவதிக்கு அப்படியெல்லாம் எந்த வகையிலையுமே பிரச்சனை வராது. அவளுக்கு பழைய ஞாபகங்களை சொல்றதுனால அவ ரொம்ப சந்தோஷம்தான் படுவா. தயவு செஞ்சு அவளோட லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. கார்த்தி மாதிரி ஒருத்தர் ரேவதிய நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஈஸ்வரி நேரா அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாரு, வந்த வேலை முடிஞ்சிட்டுல்ல, தேவையில்லாம எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, என்ன நம்புறியா இல்லையா? உங்க அம்மா உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா. தேவையில்லாம அடுத்தவங்க இதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு உங்க அம்மாவை நீ வெறுக்க போறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நான் என்னைக்குமே உங்களை வெறுக்கவும் மாட்டேன். ஏன்னா நீங்க என்னோட அம்மா. என்னைக்குமே நீங்க வந்துட்டு எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, அப்படி கார்த்தி மாமா என்னதான் தப்பு பண்ணாரு? அவரு குடும்பத்துல உள்ளவங்க பாட்டியும் தாத்தாவும் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இவரை தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? உண்மையை சொல்ல முடியாம என்கிட்ட அவர் எவ்வளவு தப்பிச்சிருப்பாரு. நீங்க அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இல்ல? அம்மா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்கிட்டேருந்து எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு ரேவதி ரொம்பவே கோவப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு என்னதான் வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாலும் என்னைக்குமே வந்துட்டு அந்த கார்த்தி கூட உன்னை வந்து சேர்ந்து வாழ வைக்க விடவே மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என் பேச்சு கேட்டு தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அம்மா என்ன இவ்வளோ பிடிவாதமா இருக்காங்க தேவையில்லாம? அப்பா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு தான் வந்துட்டு எப்படி வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ? ஆனா யாருமே என்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்ணல. ஏன்னா எனக்கு உண்மை தெரிஞ்சிட்டுன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதான் வீட்டில் உள்ள யாருமே என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த ப்ரொமோ வந்துட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோ தான். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கு சீக்கிரம் உண்மை தெரியும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி ரேவதிக்கு சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த உண்மையால் ஈஸ்வரி என்னெல்லாம் சூழ்நிலைகளை சமாளிக்க போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.